இந்த மாதிரி டிஷர்ட் மேலே லோகோ எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட சப்ஜெக்ட் அன்லாக் பண்ணி Ctrl+J ப்ரெஸ் பண்ணி ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். தென் ஃபில்டர் போயிட்டு ஃபில்டரில் பிளரில் சர்ஃபேஸ் பிளர் கிளிக் பண்ணி அதோட ரேடியஸ் அரௌண்ட் 19 வச்சு ஓகே கொடுக்கும். தென் ஃபைல் போயிட்டு சேவ் ஆஸ் கிளிக் பண்ணி இந்த ஃபைலை டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சேவ் பண்ணிக்கோங்க. தென் சேவ் பண்ணதுக்கப்புறமா இந்த டூப்ளிகேட் லேயரை டெலீட் பண்ணி நம்மளோட லோகோ உள்ளே கொண்டு வந்து ரீசைஸ் பண்ணி கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் லோகோவோட பிளண்டிங் மோட மல்டிப்ளேயில் மாற்றிட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து அரௌண்ட் 90 வச்சுக்கோங்க. தென் ஃபில்டர் போயிட்டு ஃபில்டரில் டிசார்ட்டில் டிஸ்பிளேஸ் கிளிக் பண்ணி டிஃபால்ட்டாக ஓகே கொடுத்து நீங்கள் சேவ் பண்ண ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் மெயின் லேயரை Ctrl+J ப்ரெஸ் பண்ணி இன்னொரு காப்பி எடுத்து இந்த லோகோ மேலே ப்ளேஸ் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க. தென் இதோட பிளண்டிங் மோட வந்து லீனியர் டாஜில் மாற்றிட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து அரௌண்ட் 40 வச்சுக்கோங்க. அடுத்து Ctrl+L ப்ரெஸ் பண்ணி இந்த லெவல்ஸ் பேனலில் இந்த லெஃப்ட் பாயிண்டரை நல்லா ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கிளிக் பண்ணி Ctrl+Shift+U கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போ இந்த லோகோ வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃபோட்டோஷாப் டெக்னிக்ஸ் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.